வணக்கம் சுமதி சமையல். வாழைக்காய் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைக்காயை இப்படி கட் பண்ணிக்கோங்க, நல்லா தோல் சீவிக்கோங்க. ஒவ்வொரு வாழைக்காய் நல்லா தோல் வரும், இது என்னமோ இப்படி வருது, அதனால் நம்ம இப்படி சீவிக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஆனால் இதில் தோல் இருக்கணும், இது மாதிரி தோல் இருக்கணும். கொஞ்ச நாளும் காட்டுங்க. அது எப்படி இருக்கணும்? சுத்தமாக தோல் எடுக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கணும். ஓகே. கழனி தண்ணியில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி அந்த காரையெல்லாம் போயிடும். கழனி தண்ணினா மாட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணியா? மாட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணி, அரிசி கழுவுற கழனி. தெளிவாக சொல்லு. மாட்டுக்கு வைக்கிறது. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறியா தெரியல போ. சி, ஐயோ அதெல்லாம் வீடியோவில் போட்டுறாதடா தம்பி. எதில்? இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் போடல பேசுகிறதெல்லாம் போட்டுறாது, அது வேறு. நம்ம இதை எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, கட் பண்ணிட்டு காட்டுறோம். வாழைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பொரியல் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினா போதும். வாழைக்காய் கழுவி வச்சுருக்கோம்ல, வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்கவுங்க எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். நான் எண்ணெயில் போட்டு தாளிக்கல, நீங்கள் எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கோங்க. சாரி, நான் மறந்துட்டேன் போடுறதுக்கு. இப்போ சிம்மில் வச்சு இதை மூடி வச்சுக்குவோம். தண்ணி லைட்டாக ஊற்றணும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிச்சு பாருங்கள். காயும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். சின்ன குழந்தைங்க தான் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயுமே மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் காரமாக தானுங்களே செய்வோம். இது மாதிரி செஞ்சு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அப்படியே லைட்டாக தேங்காய் பூ போட்டு ஒரு கிண்டி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.